வணக்கம் சார். என்ன வேணும்? என்ன வேணுமா? போட்டோ ஸ்டுடியோக்கு வந்துட்டு நாங்க என்ன காய்கறி வாங்க வந்திருக்கிறோம், போட்டோ தான் எடுக்க வந்திருக்கிறோம். ஐசி. எனக்கு இன்னைக்கு கல்யாண நாளுங்க. அதை ஏண்டி பிரிக்கிற? இவ கழுத்துல நான் தாங்க தாலி கட்டினேன். இப்போ என்ன இங்க கொண்டாட வந்திருக்கீங்களா? கொண்டாட்டம் ஊட்டி போட்ல இல்லைங்க, இங்க போட்டோ எடுத்துக்க போறோம். பேஷா எடுத்துடலாமே. இங்க பாருமா, நான் வெறும் போட்டோகிராஃபர் மட்டும் இல்ல, பிரபலமான பத்திரிகை நிருபரும் கூட. பத்திரிகையில பேட்டி அது இதுன்னு ஏகப்பட்டது எழுதியிருக்கேன். ஜமாச்சிடுவோம். சரிங்க. டாக்டர் சிவா இருக்காரு, அவர்கிட்ட நான் வேலை பார்க்கறேன். அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஃபேமஸ் மட்டும் இல்ல, ரொம்ப கைராசியானவர். எவனாவது ஒருத்தன் நொண்டினே போனான்னு வைங்க, அவங்கிட்ட டாக்டர் சிவான்னா நிமிந்து போ. அட என்னங்க நீங்க, எவன் நொண்டுனா நம்மளுக்கு என்னங்க? இத பாருங்க, ராவு காலம் வர்றதுக்குள்ள போட்டோ விட்டீங்க. ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. நெக்ஸ்ட் ரூம். நோ 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 நோ. என்னது வேண்டா வெறுப்பா முகத்தை திருப்பின மாதிரி? இப்படி இல்லம்மா, அப்படி. என்னங்க இப்படி அடிச்சிட்டீங்க? பொம்பளைங்களை தொட்டு பேசுற பழக்கம் என்னது? அது கெட்ட பழக்கம். ஸ்டுடியோவை கொளுத்தி போடுவேன். குன்னூர்ல என்ன பத்தி கேட்டு பார். ஒரு சகோதரி மாதிரி நினைச்சேன். சகோதர பாசம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, இதெல்லாம் கமால் வேலை. ஒரு மேன் சும்மா இருங்க. நீ சுமாரி. இந்த பாரியா, சில பேரை பார்த்தா எனக்கு பிடிக்காது. இந்த போட்டோ எடுக்கிறவனுங்க, கையை பிடிச்ச ரேகா பாக்குறவனுங்க, கையை பிடிச்ச வளையல் போடுறவனுங்க, அளவு எடுக்கிறானுங்களே டெய்லர், இவனுங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்தாக்கா பொம்பளைங்களை நான் அண்ட விடுறதே கிடையாது. அட என்னங்க நீங்க இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு? அவன் பெருசு பண்ணுவானே. பேசாம இருங்களேன். நீங்க போய் போட்டோ எடுங்க. நல்ல முடியெல்லாம் கொதி விட்டுக்க, மல்லிப்பூவை தூக்கி இப்படி விடு. அசப்பல பார்த்தா டிம்பிள் கபாடியா மாதிரியா இருக்கிறடி. நான் எப்படி இருக்கிறேன்? அமிதா பச்சன் மாதிரி. ஐயோ கொன்னுட்டாளே. சரிங்களா அண்ணே? விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி நிக்காதீங்க, கொஞ்சம் பிறந்தன்மையா இல்லைங்க. நான் என்ன இப்ப அல்பதனமா நிக்கிறேன்? தங்கச்சி கொஞ்சம் நெருங்கி வாமா. அறிவு கட்ட முண்டம். நாங்க என்ன அண்ணன் தங்கச்சியா, புருஷ முடிஞ்சாதியா? சரி, அண்ணன் அண்ணி கொஞ்சம் நெருங்கி வாங்க. அந்த முறைக்கு வா. நான் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் வர்ற. கோ பேக், கோ பேக். இந்த பாரியா, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத, நல்லா எடு. மேல கொஞ்சம் போட்டு தரேன். ரெடி, ஸ்டெடி, ஸ்மைல். ஓகே. பிள்ளைங், என்ன வீடு விரிச்சோன்னு இருக்குது? அம்மா எங்கே, டாக்டர் எங்கே? தெரிஞ்சவங்க வீட்ல ஏதோ நிச்சயதார்த்தமா, அதுக்காக டாக்டரையும் அம்மாவும் போயிருக்காங்க. அப்போ நாம 2 பேரும் தான் இந்த பங்களாவுல தனியா இருக்கோம்னு சொல்லு. அதுக்கு என்ன இப்போ? ஐயோ, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இந்த அழகான பங்களாவுல யாரோ இல்லாத நேரம் பார்த்து நீயும் நானும் ஜமாய்ச்சண்டும். மூஞ்சி ஆள பாரு. அது இல்லடி, டாக்டர் மாதிரி இந்த சேர்ல நான் உட்காருவேன். உன் தங்க கையால இந்த டேபிள்ல நீ பரிமாறணும். யோ, ஏயா உனக்கு இந்த விபரீத ஆசையெல்லாம்? அதெல்லாம் வேண்டாயா, தப்புயா. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது தப்பா? என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தா இதே போல 10 டேபிள் வாங்கி 10 தடவை எழுந்து உட்கார்ந்து சாப்பிடுவேன். அது ஏன் இஷ்டம். ஆமா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் 10 லட்சம் கிடைக்க போகுது. ஏண்டி, நாளைக்கு லாட்டரி சீட்ல தொபுகடின்னு 10 லட்சம் இருந்தா? யோ, அறிவு இருக்கா? ஏன் அப்படி கேக்குற? மூளை இருக்கான்னு கேக்குறேன். என்னடி உன் இஷ்டத்துக்கு சரமாரியா விடுற? இத பாரியா, போயும் 10 லட்சம் விழணும்னு ஆசைப்படுறிய. ஏன் 1 கோடி விழுகணும்னு ஆசைப்படக்கூடாதா? ஆமா, நான் ஒரு அல்ப பரதேசி. கோடின்னு ஆசைப்படக்கூடாது. குட்டு தலையில குட்டு. இத பார், எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் லொடுக்கு அனுபவிச்சுடி. அதுதான் என்னுடைய பிரின்சிபல். அவங்க வர்றதுக்குள்ள அள்ளி கொட்டு, நான் அள்ளி வாயில விடுறேன். கொட்றேன். ஏண்டா, ஒருவேளை அவ வாய் முகூர்த்தம் பறிச்சு 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன பண்றது? 10 லட்சம் ரூபாய்க்கு 10 டேபிள்னா 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை டேபிள்? ச்சே, இதெல்லாம் கணக்கு பார்த்துன்னு இருந்தா முடியுமாடா? குத்து மதிப்பா கிடைச்ச டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே. வயிறு ரொம்ப நாள் சரி. இந்தா. என்னடி பிச்சைக்காரத்தனமா நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி இந்த தட்டுல போட்டு எடுத்துன்னு வர? போய் வெள்ளி தட்டை கொண்டா. வெள்ளி தட்டா? திருடத்தான் போகணும். ஏன் திருடி நீ மாட்டிக்கிற? கோடி ரூபாய் வரப்போது இல்ல, ஆளுக்கு ஒரு வெள்ளி தட்டு வாங்கு. ஏயா இப்படி கனவு காண்ற? கனவு தானடி, காண உடன். போய் ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வா. என்னது ஐஸ் வாட்டரா? குன்னூர்ல வந்து ஐஸ் வாட்டரா கேக்குற? மனுஷனுக்கு நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஐஸ் வாட்டர், பீர் பாட்டில் எல்லாம் செட்டப்பா இருக்கணும். இன்னொரு நாளைக்கு அம்மாவும் டாக்டரும் வெளியே போகாமையா இருக்க போறாங்க. அன்னைக்கு வச்சுக்கலாம் வெள்ளித்தட்ட கதைய. வெள்ளி, நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. வேலைக்காரன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருக்க போறது இல்ல. நேரம் வந்துருச்சுன்னா அவனும் முதலாளியா மாறுவான். யோ, உன் வாயாலே நீ கெட போறியா? வாய் இருக்கிறதே கடறதுக்கு தானடி. டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டா ஒரு அம்சமா தான் இருந்து. காரசாரமா அசைவம் ஒண்ணும் கிடையாதா? ஒரு கட்டை முட்டை. எங்க அந்த அம்மா சொல்லிருப்பாங்க, இன்னைக்கு அமாவாசை கிருத்திகன்னு. காலையில எழுந்தா பச்சை தண்ணி தலையில கொட்டிக்க வேண்டியது, ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தியில் இட்டுக்க வேண்டியது,
ஓடுற ஃபேனு, போடுற சுத்தி இதெல்லாம் கையெடுத்து கும்பிட வேண்டியது. என் மீறி நான் இங்க வந்து சேர்ந்தேன். என்ன உப்பு சப்பே இல்லையே சாப்பாட்டுல? ஆமா, அந்த அம்மா உடம்புல ஊர்ல இல்லாத வியாதி எல்லாம் இருக்குது. பேர் தான் டாக்டருக்கு அம்மான்னு. அநேகமா அந்த அம்மாவுக்காகவே டாக்டருக்கு படிச்சிருப்பார் போல இருக்குது அவரு. சரி சரி, இதெல்லாம் மறந்துட்டு ஸ்விம்மிங் பூல்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருது, போய் பார்க்கலாம் வரியா? என்ன நான் கேட்டு நீ அப்பா நீங்களா? தெரியாம தப்பு பண்ணிட்டப்பா. பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சுக்க தாயே. இந்த வேலைக்கார நாய் எப்பவுமே இந்த தரையில உட்கார்ந்துதான் சாப்பிடும். இன்னைக்கு நீ சொன்னாலே நானா சொன்னேன்? சொன்ன நீ முதுகு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, குனிஞ்சு குழம்பு ஊத்த முடியல, டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுங்கண்ணா. மா நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ கவனிரு. மா, உங்க மேல நான் எவ்வளவு தெய்வ பக்தி வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தனே, நீ சொன்னதெல்லாம் கேட்டனே. அதெல்லாம் அழிச்சிருங்கம்மா. எனக்கு தெரியும்மா இந்த டேபிள் வாழ்க்கை நிலைக்காதுன்னு எனக்கு தெரியுமா. இந்த பாவிதான். என்ன இது அநியாயமா இருக்கு? நான் எங்க சொன்னேன்? சொன்ன நீ. ஏ வள்ளி, எங்கடி போற? ஐயாவுக்கு காபி கொண்டு வரமா? நேத்து ஏதோ முக்கியமான ஆபரேஷனா, அதை முடிச்சிட்டு நர்சிங் ஹோம்ல இருந்து வரும்போதே மணி 4 ஆயிடுச்சு. வந்ததும் அவருக்கு நானே ஹார்லிக்ஸ் கரைச்சு கொடுத்துட்டேன். இப்ப அவனை எழுப்ப வேண்டாம், நல்லா தூங்கட்டும். சரிம்மா. வள்ளி, அம்மா கறிகாலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். காய்கறி வாங்க போனவன் ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? சொன்ன வேலையை கொடுத்துட்டு வரதா இருந்தா உடனே வரலாம். நான் தான் குறைவுனே. 4 ரூபாய் கிலோ உருளைக்கிழங்குன்னா 3 ரூபாய் போடுற வரைக்கும் விட மாட்டேனே. பா, வாட்ச்மேனுக்கு 10 பைசா பொடி கொடுத்துட்டு வெங்காயத்தை தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். என்னடி போஸ் கொடுத்துட்டு நிக்கிற? புருஷங்கார கறிகாயோட நிக்கிறான், வாங்கு. டாக்டர் ஐயா காபி கொண்டு வரேன், அம்மா தான் வேண்டான்ட்டாங்க. ஐயோ, காபி பாழாயிடுமே. இது எப்படி? அம்மா, அதை நான் வாயில ஊத்திக்கிறேன். அம்மா அம்மா அம்மா, என்னப்பா? டாக்டர் அவசரமா பார்க்கணும்மா. டாக்டர் தூங்குறாரு, இப்ப அவரை எழுப்ப முடியாதுப்பா. அம்மா, என் சம்சாரத்துக்கு உடம்பு முடியல, மூச்சு விடவே திணறா. டாக்டர் வந்து ஊசி போட்டா தான் போறேப்பா. இங்க பாருப்பா, டாக்டர் உங்களை மாதிரி மனுஷன் தானேப்பா. ராத்திரி பூரா கண்ணை முடிச்சிட்டு இப்பதான் வந்து தூங்குறாரு. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஒரு உயிரை காப்பாத்துற புண்ணியம் உங்களுக்கு இருக்கும்மா, தயவு செய்து அனுப்புங்கம்மா. என்ன மன்னிச்சிருப்பா, அவனை நான் எழுப்ப மாட்டேன். இப்படி சொல்லாதீங்கம்மா. ஒரு நோயாளி உடம்பு சரியில்லாம துடிச்சிட்டு இருக்கப்போ அதை கேட்டுட்டு ஒரு டாக்டர் அந்த நோயாளி காப்பாத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்கலன்னா அது டாக்டர் தொழிலுக்கே அவன் செய்யற துரோகம். அதுக்கு இல்ல தம்பி, நீ ரொம்ப களைச்சு போயிருக்கேன்னுதான். பரவாயில்லம்மா, எங்கப்பா போகணும்? பக்கத்துல 4வது மைல் அரவங்காடு. ஒரு நொடியில் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ அப்படி போய் உட்கார். சார் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஜானகி, யார் இது? நம்ம சொந்தக்காரனா? சார், இந்த வீட்டு சிக்கன், கிச்சன், கார்டன், அப்ஸ்டர்ஸ், டவுன்ஸ்டர்ஸ், வாட்டர் டேங்க், நாய்கூடு இவ்வளவுத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். எவ்வளவு பொறுப்பு பாத்தீங்களா? You are all in all in Yes, this sir. house. அண்ணா, இவன் நம்ம வீட்டு வேலைக்காரன். அதாம்மா ஒரு நாசுக்கா அமெரிக்கன் டைப்ல அவருக்கு எடுத்து சொல்றேன் இன்சார்ஜ்னு. இங்க வாடி. சார் இதான். யாரது? உங்க பொண்ணா? என் சம்சாரம் சார். செகண்ட் ஒய்ஃபா? நோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட். ஆமா, பாக்கறது ஊர்ல கூலா இருக்கா? இருக்கா? புச்சா நோண்டி எடுத்து மாமா, கோஸ் மாதிரியா இருப்பாளே. முதல்ல நீங்க குடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ள லஞ்ச் ரெடி ஆயிடும். குடிக்கணுமா? இவ்வளவு பாடுபட்டு தண்ணியை ஊத்தி செடியை நான் வளர்க்க வேண்டியது. எவ்வளவு பூவை கிள்ளி பிச்சோடால வச்சு வணக்கம்ப்பா. வாயா போட்டோ. ஏன்பா பத்திரிக்கைக்கு நியூஸே கொடுக்கறது இல்லையா? அந்த பொண்ணுட்ட ஏதாச்சும் பேசுனியா? உனக்கு ஏதாவது புரிஞ்சதா? ஒண்ணு புரிஞ்சுது. டாக்டரும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஐயே, கல்யாணமா? யோ, அவங்க ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, நீ ஏன் சலிச்சுக்கிற? இல்ல வர்ற வரும்படி பாதிக்குமேன்னு பாக்குறேன். இத பாரியா, ஒரு விதத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது நல்லதுயா. அந்த பொண்ணு கிட்ட விஷயத்தை வாங்குறதுக்குள்ள நான் அல்லாடி போயிட்டேன். சரி, கல்யாண விஷயத்தையாவது பத்திரிக்கையில போட்டுட்டுமா? இரியா, இன்னும் அவங்களே இன்விடேஷனே பிரிண்ட் பண்ணல. அதுக்குள்ள ஒரு கையில வச்சுக்கிறேன், ஒரு கையில பேப்பரை வச்சுக்கிறேன். கண்ணா, நான் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஒட்டு புறப்படு. ஷோபா. வேண்டா ரங்கா, என்னம்மா? லட்சுமிக்கு துணையா இருக்கிறங்கிற சாக்குல பெரிய பங்களா பக்கமே உனக்கு காணும். நீங்க தான் சின்ன பங்களால தூக்கி வேலைக்கு போட்டீங்க. நீங்க எங்க போறீங்களோ அங்க வேலை செய்யற. அது இருக்கட்டும், லட்சுமி பாக்குறதுக்கு சிவராமங்க அடிக்கடி வரானா? அடிக்கடின்னு சொல்ல முடியாது, நிறைய தடவை வராருமா. உனக்கு தெரியாம இருக்காது, அவங்க 2 பேரும் எப்படி பழகுறாங்க? ஒரு வயசு பொண்ணுகிட்ட வாலிபம் எப்படி பழகணுமோ அப்படி குறையில்லாம பழகுறாரு. புரியும்படியா சொல்லண்டா. டாக்டர் நேரடியா வர முடியலன்னா போன் வரும். எங்க இருந்து? நர்சிங் ஹோம்ல இருந்து. பேசுறது ஏதாவது புரியன்றீங்க? அப்புறம் அப்புறம் இப்படியே 1 மணி நேரம். நான் நினைக்கிறது உண்டு, எவனுக்காவது ஹார்ட் அட்டாக் வரப்போது அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுமா, லைன் கிடைக்காது, ஆள் அவுட்னு. எப்படி இருந்தா? அப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு சொல்லு. என்ன சந்தேகமா இருக்கிறீங்க? ஒரு நாள் பெயிண்டிங் ரூம் உள்ள போறேன். ஐயோ, 3 லட்சுமி அம்மா உருவத்தை 3 போர்டுல எழுதியிருந்தாரு. ரவிவர்மா மாதிரியே எழுதியிருந்தாருமா. கச்சக்குன்னு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? நீங்க கவலைப்படாதீங்க, டாக்டர் ரொம்ப கௌரவமா அப்பழுக்கு இல்லாம கதையை கொண்டு போறார்.
லட்சுமிமா 2 நாளா நானும் பாக்குறேன் ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. நீங்க தெளிவா இருக்கிறப்பவே கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? நான் யாருன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ ஞாபகத்தை விட்டுறாதீங்க. சொல்லுங்க. பச்சை பசேல்னு வயல்வெளி. பச்சை பசேலுக்கு வயல்வெளினாக்கா தஞ்சாவூர். அட ஆமா, அத தாண்டி ஒரு பாடஞ்ச கோபுரம் தெரியற மாதிரி இருக்கு. நிறுத்தாதீங்க, சொல்லுங்கம்மா. அந்த பாடஞ்ச கோபுரத்தை சுத்தி பெரிய வவ்வால் கூட்டம். நம்மளுக்கு எதுக்குமா வவ்வால் எல்லாம்? அதானே. நீங்க நேரா வீட்டுக்கு போயிடுங்கன்றேன். கொஞ்ச தூரத்துல 3 கட்டு வீடு, சின்னி விளக்கு தெரியுது. ஒரு கட்டுக்கு ஒரு சிமினி விளக்கு, அப்ப 3 கட்டுக்கு 3 சிமினி விளக்குன்றீங்க. ஆமா, தூரத்துல பெரிய மீசையோட ஒரு பெரிய போட்டோ தெரியுது. உங்க அப்பாரு போட்டோவாமா? இல்ல, எங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டோ மாதிரி தெரியுது. அதுவும் மாதிரி தாத்தா தானா? ஐயா கன்ஃபார்ம்டு தாத்தா இல்லையா? குறுக்க பேசாதீங்க, மறந்துற போது. அந்த போட்டோ பக்கத்துல ஒரு அருவா மாட்டி இருக்கு. ஆமா, அருவா எதுக்கு? வயக்காட்டுல களை எடுக்கிறதுக்கு. நீங்க சும்மா இருங்க, நீ சொல்லுமா. மாட்டி இருக்க அருவா, அதுல ஒரே ரத்தக்கரை. பாத்தியா? பக்கத்துல புலித்தோல் வேற. புலித்தோலா? என்னங்க இது? இந்த ஜென்மத்து ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பூர்வ ஜென்மத்து ஞாபகத்தை சொல்லுது கொள்றது. எந்த ஜென்மமா இருந்தா நமக்கு என்ன? ஆள் தெரிஞ்சா போதாதா? நீ சொல்லுமா. அந்த போட்டோல இருந்தவரு பேர் என்னமா? அவர் பேரு சொல்லுங்க. மறந்து போச்சே. பள்ளிக்கூட பசங்க விவகாரமா போச்சு. போட்டோ சொன்ன, பெரியவர் சொன்ன, மீசையெல்லாம் வச்ச, பேரை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆமா, இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? போச்சுதான். திரும்பி சொல்ற மாதிரியா நீ சொன்ன? என்னமோ ரத்தம்னா கத்தின, அதுக்கப்புறம் புலித்தோல். கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை நல்லா யோசிச்சு ஞாபகப்படுத்தி சொல்றேன். இப்ப என்ன விட்டுருங்க. சரி. இதுல இப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, அந்த பொண்ணு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மண்ணாங்கட்டி நம்ம தொல்லை தாங்க முடியாம ஏதாவது ஒன்னு சொல்லி வைப்பேன்னு இட்டு கட்டி சொல்லிட்டு போயிருக்கு. இட்டு கட்டியா பேசிட்டு போதது எனக்கு ஒண்ணு தெரியுது. நீ என்ன மறக்க போற, நான் உன்னை மறக்க போறேன். அவ்வளவு குழப்பங்க உண்டாயிருக்குதுங்க.